C8 இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் C8 தான், ஆனால் கிரிப்ட் ஆகிடுது. பிரேக் பேட் மாற்ற சொல்லியிருந்தோம் இல்லையா சர்வீஸில், போன வாரம் ஒரு வாரம் தான் ஆச்சு. டயரையும் வாங்கி வச்சுங்க, நமக்கு தேவைப்படுது. நம்ம சுருளி தான் நம்ம டிவிஎஸ் இவனே எடுத்து வந்தாச்சு. இன்னும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். அப்படியே எல்லாம் பார்சல் சொல்லி வச்சு. ஓகே, பேக் டு விண்டேஜ் இல்லை நாங்கள். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக்கு நம்ம 220 TRX இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் தான் மாற்ற போகிறோம். அது ரியர் டயர், பேக் டயர் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அவன் ஆல்மோஸ்ட் எத்தனை ஓடிடுச்சுன்னா 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நியர்லி ஒரு 200-300 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டயர் போயிடுச்சு. ஏன் இப்போ மாத்திரம் அப்படின்னா வந்து பஞ்சரு ஆல்ரெடி 2 பஞ்சர் ஓட்டினோம், கேப் விட்டு ஓட்டினோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷம் இருக்கும்ல அந்த பஞ்சர் ஒட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சரு. இப்போ எப்படின்னா நம்ம பழனி ஒரு டைம், பழனி இல்லை எங்கே போய்ட்டு நாமக்கல் போயிட்டு வரும்போது ஒரு பஞ்சர் ஆச்சு. ஆமாம், அது ஒரு பஞ்சரு. அதுக்கப்புறம் நேற்று இங்கே ஷோரூம் போயிட்டு வந்து இந்த சர்வீஸ் வீடியோக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயும் பட்டுன்னு வெடிச்சு டயரு பஞ்சர் ஆகிடுச்சு. 4 பஞ்சரு. அதனால் 4 பஞ்சருக்கு 400-500 வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து சரி புது டயரே மாற்றிடலாம், எப்படி தானே மாற்றினு தானே ஆகணும், டைம் ஆகிடுச்சுன்ட்டு மாற்றிலான்ட்டு. இன்றைக்கி நம்ம 220க்கு பார்த்திங்கன்னா டயர் மாற்ற வந்தாச்சு. பேக் டயர் போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 2 பஞ்சர் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 பஞ்சர் ஆகிடுச்சு அட் டைமில். இது வந்து C8ல நான் கிரிப் டயரு, ஸ்டாக் டயர். இது C8. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் C8 தான், ஆனால் கிரிப்ட் டயர். இது 2600 சொல்லியிருந்தாங்க. இது கிரிப்ட் டயரு. இதுதான் நீங்கள் மாற்ற போகிறோம். மாற்றிருக்காங்களா? பிரேக் பேட் மாற்ற சொல்லியிருந்தோம் இல்லையா சர்வீஸில், போன வாரம் ஒரு வாரம் தான் ஆச்சு. ஓட்டினா தான் தெரியும். சரி எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து வண்டி டயரை மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் காளான் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானே. சரி வாங்க அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். டயரையும் வாங்கி வச்சுங்க, நமக்கு தேவைப்படுது. நம்ம சுருளி தான் நம்ம டிவிஎஸ் இவனே எடுத்து வந்தாச்சு. இன்னும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். அப்படியே காளான் கடை நோக்கி. நம்ம வந்து காளான் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம். வண்டி வந்து பின்னாடி கடைக்கிட்ட போட்டோம். முன்னாடி போயிட்டு தான் வாங்கிட்டு போகலாம். இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே லைனில் இருக்கிறது எல்லாமே புது கடை. எல்லாம் பார்சல் சொல்லி வச்சு. ஸோ வந்து காளான் வந்து வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கிளம்பலாம். டயரை மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து இப்போ முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி நின்றுருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்தோம்.
ஓரளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல, ஏன்னா இப்போ தானே மாற்றிருக்கிறான். இன்னும் பிரேக் அடிச்சு பார்த்தேன், பிரேக் மட்டும் கொஞ்சம் ஏதோ இழுத்துட்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயர் போட்டால் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓட்ட தான் தெரியும், ஏன்னா நம்ம அடிக்கிற மலையில் அது இதுன்னு சொல்லி விட்டு புயல் வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து வேகத்தெல்லாம் போகிறதில்ல, ரோடு அது தான் அதான். ஸோ அதனால் கிரிப் டயரவே வந்து போட்டாச்சு, ஏன்னா மழை காலத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா கிரிப் டயரு. ஸோ அதனால தான் அதவே வந்து போட்டாச்சு. இப்போ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் கிடையாது, நார்மல் டயர் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரேடியல் கிடையாது, ரேடியல் டயரில் இது வந்து நார்மல் டயர் தான். நீங்கள் ரேடியல் எடுத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து 2900, அதாவது நார்மலு. அதே எம்ஆர்எஃப் வந்து ரேடியல் எடுத்திங்கன்னா 5300 அந்த சம்திங் ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வரும், நியர்லி 5000 அந்த ரேஞ்சில் தான் வரும். நம்ம இப்போ சிஎட் தான் போட்டிருக்கிறோம். சிஎட்டில் வந்து நார்மலில் வந்து பிளைன் டயர் வந்து 2400 தானே? அது 2400 பிளைனு, அதாவது கிரிப் கம்மியாக இருக்கிறது. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 2600. அதே ரேடியல் எடுத்துட்டிங்கன்னா 4 சம்திங் என்னவோ சொன்னாங்க. ஆமாம், அது வந்து ரேடியல் டயர். எம்ஆர்எஃப்லாம் போயிட்டிங்கன்னா 5000 அந்த மாதிரி. மெர்ச்சிலின்னு அதுக்கப்புறம் வேறு அதெல்லாம் மெர்ச்சிலில் 8 ரூபா யோசிக்கவே வேண்டாம். ஆமாம், அப்புறம் வேறு அப்போலோ இருக்குது. அப்போலோவுமே நியர்லி ஒரு 5 to 6 அந்த மாதிரி வந்துடும். அப்போலோ கம்மி. அது ஃபஸ்ட்டு அப்போலோ கேட்டது, இது மாற்றினேன். அப்போலோ எவ்வளோ சொன்னாங்க? அப்போலோ வந்து 2200. 2200 அப்படின்னா இது பரவாயில்ல, சிஎட்டு பரவாயில்ல. சரி, எப்படியும் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்திருக்குது? 30,000 20,000 29,000 சம்திங் 500 என்னமோ வந்திருக்குது. இப்போ சிஎட்டு 800 தாண்டி 800. அதான் ஒரு 200 கிலோமீட்டர் தான், 30,000 கிலோமீட்டருக்கு அவரேஜ் 30,000 தான் வரும்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம எம்ஆர்எஃப்மே கேட்டோம். அது எவ்வளோ சொன்னாங்க? அது ஆக்சுவலாக எம்ஆர்எஃப் வந்து இதோட 50 ரூபா கம்மி, ஆனால் அது வந்து நான் கிரிப் டயரு. ஸோ அதனால தான் பார்த்துட்டு 2950. ஆமாம், அதனால தான் சரி பார்த்துட்டு வந்து சரி கிரிப்பே இருக்கிறதே போட்டலாம், சிஎட்டே போதும். ஏன்னா ஸ்டாக் டயர் வந்துருச்சு, 30,000 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஏன்னா யூஸ்வலி ஒரு டயர் அவ்வளோதான் வரும். அவளை கேட்டாலும் எந்த டயர் எடுத்தால் 30,000 தாங்க வரும்னாங்க. ஸோ அதனால தான் இதவே வந்து 30,000க்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வாங்கியாச்சு. இன்னும் ஃப்ரண்ட் டயருமே ஆல்மோஸ்ட் போகுது. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன். 5000 பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி. அதுவும் போயிடுச்சுன்னா அதையுமே வந்து சிஎட்டே மாற்றிட வேண்டியது, கிரிப் டயரும் முன்னாடி போட்டுற வேண்டியது தான். ஃப்ரண்ட் டயர் தான் ஒன்றும் இல்லை, மைலேஜ் ட்ராப் ஆகுது. சரி, அதை அப்போ பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம். ஓகேங்க, அவ்வளோதான் கொண்டு வர வேண்டிய எல்லாத்தையும் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ காலனை வந்து கடைக்கு போயிருந்தோம், டயர்லாம் மாற்றிட்டு காலனை வாங்கிட்டு பார்சல் பண்ணி வாங்கியாச்சு. இதுக்குள்ளே வச்சாச்சு கவருக்குள்ளே. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கா வீட்டில், லேப்டாப்பில் எதுவும் ஆப் பண்ண எடுத்து வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து திருப்பியும் போயிட்டு இங்கே நின்னா டைம் ஆகி போயிடும் அப்படின்ட்டு சரி திருப்பி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக இருந்திருக்கும், ஒரு டயர் மாத்திர வீடியோவாக தான் இருந்திருக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. ஸோ மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற ஒரு ஆஃப்டும் உங்களை தேடி வரும். ஓகே, டாட்டா, பை பை.